தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி 14வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்பேற்பட்ட வீட்டிலிருந்து சுக்கிர பகவான் வந்து 1ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு 12வது வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் கூட அந்த வீட்டில் ஆல்ரெடி சனி கூட இணைகிறார். நட்பு கிரகம் அப்படின்னா சனி பகவான் சுக்கிரனுக்கு. ஆக அந்த வீட்டில் வந்து 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் 2 குடை அதிபதியான சுக்கிரன் வந்து இணைகிறார். கிட்டத்தட்ட புதன் சூரிய பகவானுடைய தொடக்கத்தில் அந்த ராகு கூட வந்து இந்த மாதம் வந்து தொடங்கினாலும் கூட கிட்டத்தட்ட சூரியன் பின்பகுதியில் அவரும் விரயத்தில் வரப்போகிறார். அப்போ சுப விரயங்கள் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். உங்களுக்கு வந்து திடீர் பண வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட சில காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து வீடு வாங்கணும்னு கனவை வச்சுருப்பீங்க, அல்லது ஒரு பொருள் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், அல்லது புதிய முடிவுகளை தான் எடுக்கணும் அப்படின்னு சில ஏதாவது திட்டமிடல் எல்லாம் இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த காலகட்டங்களில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் போதும். அப்போ 3வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவரும் 14வது வீட்டில் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைவில் கிட்டத்தட்ட ராகு இணைவில் இருக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10வது வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதும் மிகப்பெரிய சிறப்பு. அப்போது வேலையில் நல்ல ஒரு வலுவான சூழல்கள் ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடிய வேலை பளு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, கூட இருக்கிற பயணிக்கிறவங்களாகட்டும் அல்லது மேலதிகாரிகளாகட்டும், உங்கள் மேலே வந்து வேலையை கொடுத்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் அந்த ஃபீல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இந்த 10 செவ்வாய் இருக்கிறனால கண்டிப்பாக தொழிலில் வந்து நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாவோடு நீங்கள் பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆக இந்த 2026 இந்த மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலை மாறுதல்கள் பண்ணக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வேலை மாறுதல்கள் பண்ணலாம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைகளை தொடங்கலாம், அல்லது புதிய தொழில் தொடங்கலாம், புதிய காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம். ஆக இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெறனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்கணும், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறீங்க, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, அல்லது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அற்புதமான காலம். அதே மாதிரி வந்து ஆடை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வந்து நீங்கள் ஒரு போட்டிக்கு மாதிரி சின்ன போட்டிக்கு வச்சுருக்கீங்க, இல்லை வந்து வீட்டிலேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இந்த மார்ச் மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். அது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்கும். ஏன்னா வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறது ஒரு சிறப்பு. கேது சிம்மராசியிலிருந்து அந்த வீட்டு அதிபதி சூரியன் 14வது வீட்டில் ராகுடைய இணைகிறதுனால கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவுகளில் நல்லாயிருக்கும். பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வேலையில் எந்தளவு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழல்லையும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு 2 குடை அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு மீனராசி. அந்த மீனராசியில் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் உச்சம் பெற்று அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த குருவான் வந்து ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே அளவுக்கு வீட்டில் வந்து சந்தோஷமான சூழல்கள் ஏற்பட்டு அதனால் என்ன பண்ணுவீங்க, ஒரு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம், அல்லது வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு பயணிக்கலாம், அல்லது வீடு மாறுதல்கள் பண்ணலாம், அல்லது சொந்தமாக வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஃபேமிலியோடு இணைந்து சில பயணங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புலாம் இருக்குது. அப்போ பிள்ளைகளுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உண்டு. அப்படிங்கிறனால பிள்ளைகளுக்கு அது ஒன்று நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசைகள் மட்டுமே இருக்கும், அதை பண்ணணும் அதை பண்ணணும், பையனுக்கு அதை பண்ணணும், பொண்ணுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், அல்லது அவங்க படித்து முடிச்சிட்டாங்க நல்ல வேலை கிடைக்குன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரியான இந்த காலகட்டங்களில் இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபேவரபுளான டைம். அப்போ பெற்றோர்களை மகிழ்ச்சி பண்ணக்கூடிய காலம், பிள்ளைகளை மகிழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி தந்தை உறவுகளில் சில ஆதாயங்கள் ஏற்படலாம். ஆல்ரெடி வந்து சொத்து பிரச்சனை போயிட்டுருக்கு, அல்லது கோர்ட்டு கேஸ்னால சில மன உளைச்சலை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ராகு சூரியன் அப்படிங்கிறனால சொத்து பிரச்சனைகள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம், அல்லது வந்து நீங்கள் பைசல் போகலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரியான காலங்களில் பைசல் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் உறவினர்கிட்ட வச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அது கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வேலை செய்கிறது ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு சம்பளம் வர மாட்டேதுங்க, நான் நிறையா வந்து அங்கே வேலை செஞ்சுட்டேங்க, நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டேன்னு சம்பளம் வரல, பாக்கிலாம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி இடத்துல பைசல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரிந்த காதலர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் தேர்ந்து ஓரளவுக்கு ஒற்றுதல் புரிதலோடு நீங்கள் பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வி நிலையில், ஏன்னா புதன் பகவான் வந்து ராசிக்கு 3 குடையவன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சூரியனுடைய இணைந்து அது ராகுட இணைகிறது அப்படிங்கிறது சனியுடைய வீட்டில் அந்த சனி விரைஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற சூழலில் கல்வி நிலையில் ஓரளவுக்கு குழப்பங்கள் தீரும்.
நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு சூழலை இப்போவே நீங்கள் ஒரு வந்து முன்னே இருந்து ஒரு செயல்பாட்டோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வெளிநாடுக்கான ட்ரை பண்ணுறீங்கன்னா, அப்ராட் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மார்ச் மாதத்தில். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டு. மெயினாக பார்த்தீங்கன்னா ருண ரேக சத்துஸ்தான ஆதிக்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மெயினாக வந்து வயிறு உபாதைகள், கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், ஒரு சிலருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழல் கூட இந்த மந்தில் உருவாகலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம், இந்த சிறுநீரக கல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகளை நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. மற்றபடி பெரிய கெண்டம்லாம் ஒன்றும் இல்லை. நிதானத்தோடு இந்த டைமை நீங்கள் கடந்து வரணும். கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக மொத்தம் நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை பார்த்தீங்க டீட்டெயிலாக. பட் இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நம்முடைய சுய ஜாதகம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று டவுட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் எப்படி எந்த அளவுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி லக்னங்கிறது மிக முக்கியம். ஒரு சிலருக்கு பிறப்பு லக்னம் என்னங்கிறதே தெரியறதில்லை. ஏன்னா நீங்கள் வந்து லக்னத்துடைய பலனையும் ராசி பலனையும் ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்க்கணும், மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பலனாக பார்க்குறப்ப கூட இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு மேச ராசிக்கான பலனை பார்க்குறீங்க அப்படின்னா ராசி மேச ராசி, அதே லக்னம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு மீன லக்னமாக இருக்குன்னா மீன ராசியுடைய பலனையும் பாருங்கள். உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக ஈக்குவலாக வரும். இப்போ இந்த சில விஷயங்கள் இருக்குது, சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகங்களில் சந்தி அப்படிங்கிறது என்னென்னா நட்சத்திர பாதம் 4வது பாதமாக இருக்கிறது சந்தின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 4ஆம் பாதமாக இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் வந்து மீன ராசி வந்து பார்த்தீங்கன்னா நீர் ராசி, நெருப்பு ராசி வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி. அப்போ அந்த சந்தியில் இருந்தால் அந்த கிரகங்களுடைய தன்மை வந்து பாதிப்புகளை கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் இந்த ராசியுடைய பலனையும் அது கொடுக்காது, மேசராசிக்குரிய பலனையும் கொடுக்காது. அப்போ அந்த சந்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கலாம், நன்மையை கொடுக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரியான கிரகத்தன்மைகள் எப்படி இருக்குது, வலுவாக இருக்கா இல்லையா, 8ஆம் அதிபதியோட தொடர்பு எப்படி இருக்குது, 6ஆம் அதிபதியோட தொடர்பு எப்படி இருக்குது, இப்போ என்ன திசை நடந்துட்டு இருக்குது, என்ன புத்தி நடந்துட்டு இருக்குது, அது உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை கொடுக்குமா, திருமண வாழ்க்கை எந்த டைமில் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு டைம் பீரியட் படித்து முடித்த உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மேல் படிக்கலாமா வேண்டாமா, அல்லது வேலைக்கு எந்த திசையில் ட்ரை பண்ணலாம், அல்லது வெளியூர் பயணித்து தான் ட்ரை பண்ணணுமா, இல்லை உள்ளூர் வந்து ட்ரை பண்ணலாமா, இப்படி நிறையா கேள்விகள் இருக்கும். அப்போ உங்களுடைய சுயஜாதம் அது அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதத்துக்கு நிறைய பேருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட ஒரு சிலர் முன்ன பின்ன ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியல, ஒரு சிலர் சார் இல்லைங்க சார் மதியானம் தான் பிறந்தாங்க, இல்லை சாயங்காலம் பிறந்தாங்க, இப்படி நிறைய குழப்பங்கள் சொல்கிறாங்க. டைமிங்கை சேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க, நம்ம பார்க்குறோம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கிறது என்னென்னா டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக எடுத்து உங்கள் சுயஜாதம் ரெடி பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு லக்னம் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்னங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கங்க. இப்போ என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அது எந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு பயணிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் கட்டாயமாக உறுதி. இப்போ நம்ம சொல்கிறோம் சார் நீங்கள் போன மாதம் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்குது, நல்லது நடந்தது, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டிங் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படியே வந்து உங்கள் பர்சனலாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் பர்த் பிளேஸ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலான ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு ஜாதகத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அதே அளவுக்கு உங்களுக்கு பலனையும் உங்களுக்கு நம்ம வந்து பேசிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க. கண்டிப்பாக வந்து மேலும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.